ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சீம்லெஸ் ஜிப்பர் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபீடிங் ட்ரெஸ்ஸில் ஜிப்பர் எப்படி அட்டாச் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் ஃபூட்டர் எடுத்து நான் மாற்றிருக்கேன். ஓகேங்களா, டபுள் ஃபூட்டரை விட்டுட்டு சிங்கிள் ஃபூட்டரை வந்து நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தோட நல்ல பக்கத்தில் மேலே ஜிப்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜிப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணணும். அந்த ரன்னரை ஓப்பன் பண்ணிட்டு வைக்கணும். அதுக்கு மேலே லைனிங் இப்போ வைக்கணும். நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தேய்ங்க. ஸோ லைனிங் பார்ட் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ ரொம்ப பக்கத்தில் நம்ம அந்த ஜிப்பரை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து முக்கியம் சிங்கிள் ஃபூட்டர் தான், இல்லைன்னா ஜிப்பர் ஃபூட்டர்னு கூட இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் சிங்கிள் ஃபூட்டரை வச்சே தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து துணியோட நல்ல பக்கத்து மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அப்படியே வந்து சிங்கிள் ஃபூட்டர் ரொம்ப பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி இது மேலே லைனிங் பார்ட்டியும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஸ்டிச்சிங் பார்ட்டு தான். ஓகேங்களா, இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக சீம்லெஸ் வந்து எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். ஜிப்பை வந்து ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க, ரன்னரை வந்து மூவ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸஸான இருக்கிறது கிளாத் எல்லாம் வந்து அவுட்டரில் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து இது 2 ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். ஓகேங்களா, சிங்கிள் ஃபூட்டருங்கிறதுனால எனக்கு த்ரெட்டு கொஞ்சம் கட் ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க ஜிப்பரும் கிளாத்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டான அந்த சீம்லெஸ் ஜிப்பர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.